தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. சவுக்கு சங்கர் மேலேயே ஒரு நபர் பாத்தீங்கன்னா கேஸ் கொடுத்திருக்காரு. அதாவது டிஃபமேஷன் கேஸ் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்றது. யார் அந்த நபர்னு இந்த வீடியோல கடைசியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில பல விஷயத்தெல்லாம் மெயினா பாத்துக்கலாம். ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய விஷயத்தில் கொண்டாட்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடி மாசம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இப்ப எல்லாம் முகூர்த்தம்லாம் வரப்போகுது. தொடர்ந்து கல்யாணமா வரும். அண்டு இன்னொன்னு சொல்லிக்கலாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் துர்கா அம்மா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரியாம். அவங்களுக்கு நம்மளோட விஷஸ சொல்லிடலாம். அண்ட் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதுக்கு மேல சும்மா கல்யாண பத்திரிகை எல்லாம் தாறுமாறா வந்துட்டே இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஸோ நிறைய கல்யாண பத்திரிகை எல்லாம் வர்றதுனால தலைவர் டெய்லியும் ஒரு கல்யாணத்துக்கு போவாதா, இல்ல 1, 2, 3 கல்யாணத்துக்கு போயிட்டு டெய்லி அங்க போயிட்டு ஒப்பாதா என்னன்னு தெரியல. யாருக்கு ஆனந்தமோ என்னன்னு தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு இதுக்கு மேல போயிட்டு ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆனந்தமோ ஆனந்தம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அன்பில் மகேஷ் அவர்களை கிட்டவே சேர்த்தக்கூடாது அப்படின்ட்டு டிஎம்கேல ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்களாம். இன்னொன்னு டைட்டிலே பார்த்திருப்பீங்க. டிவிகேக்கு தூது விட்ட அன்பில் மகேஷ் அப்படின்ட்டு தான் வச்சிருப்போம். எதுக்கு அந்த தூது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேர்றதுக்கெல்லாம் கிடையாது. ஆனா நிறைய சேனல்ஸ்ல என்ன போட்டுட்டு இருக்காங்க, யூடியூப்ல எல்லாம், ஐயோ அன்பில் மகேஷ் சீக்கிரமா டிவிகேல சேர போதாதுங்க, டிவிகேக்கு அதுக்குதான் தூது விட்டுட்டு இருக்காதுங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மை அது கிடையாதுங்க. அவர் உள்ள தூது விடுறது எதுக்கு அப்படின்னா, அவர் மேல இருக்கக்கூடிய கேஸ்ல இருந்து அவரெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்காக தான். ஏன்னா ஆல்ரெடி இப்ப கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா. பிடி அசோக்குமார் அவர்கள் மாட்டியிருக்காரு. அப்புறம் முத்துக்குமார் அவர்கள் எல்லாம் நோண்டிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால அவர் உள்ள அதையும் சேர்த்து வச்சு செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால, ஐயா என்னைய விட்டுருங்க ஐயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காராம். ஸோ அதுக்கு ஒரு பாதிரியார் மூலியமா டிவிகே அரசு மூலியமா அதான் டிவிகேக்கு தூது விட்டுருக்காங்க. பட் விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி யாரும் உள்ள வரக்கூடாது, யாரையும் உள்ள சேர்த்திக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே துரத்தி அடிக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் அன்பில் மகேஷ் அவர்களோட சன் உங்களுக்கே தெரியும். இப்ப +2 முடிச்சிருக்காருங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10th முடிச்சப்ப ஒரு இன்டர்வியூல சொன்னாது ஞாபகம் இருக்குங்களா? நான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஐ சூசன் எ பிரெஞ்ச் அப்படின்ட்டு ஞாபகம் இருக்குங்களா? அதான் அவர் பிரெஞ்சு தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா எடுத்து படிச்சிருக்காப்படி. தம்பிக்கு தமிழ் வருதோ இல்லையோ பிரெஞ்சு நல்லா வரும் போல. அவரு அதான் எடுத்து படிச்சிருக்காப்படி. அவருக்கு அவரு +2 முடிச்சிருக்காதான். இப்ப ஃபாரின் கீரிங் போய் படிக்கலான் இருக்காது போல. கண்டிப்பா ஃபாரின்ல தான் அனுப்பிச்சு படிக்க வைப்பாங்க. யா இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா, சரி நம்மளே தான் உள்ளே விட மாட்டேன்றாங்களே டிஎம்கே கூடாரத்துக்குள்ளே. சரி தம்பி +2 முடிச்சிருக்காப்ல. வாழ்த்து கீழ்த்து தெரிவிப்பாங்க. அதாவது வாழ்த்து கேட்கற இதா போயிட்டு அப்படியே போயிட்டு பேசிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு இதுல போயிட்டு பேசியிருக்காங்க. இங்க ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ண முடிஞ்சிருச்சாம். சரிப்பா ஸ்டாலின் எப்படியோ பார்த்துட்டோம். உதயநிதியும் அப்படியே போயிட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு போய் உதயநிதி அவர்களையுமே போய் பார்க்க போயிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கலையா. அவரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல. ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, எதுக்கு கொடுக்கல அப்படின்னு பின்னணி எல்லாம் நோண்டி பார்க்கும்போது தான் தெரியுது, உதயநிதி அவர்களுக்கே தெரியாம பல இடங்கள்ல ஸ்கூல்ஸ் ரன் பண்ணியிருக்கா. அப்படி எப்படி 2 to 3 சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ரன் பண்ணியிருக்கான் அப்படியா. அதோட அவங்களோட ஒய்ஃபோட நேம்ல. அது மட்டும் இல்லாம ஸ்டீல் ஃபேக்டரி வேற வச்சிருக்கா அப்படியா. அதான் தெரியாதனமா நிறைய கொள்ளடிச்சு வச்சிருக்க காசெல்லாம் எங்க இறக்குறதுன்னு தெரியாம எதுக்குன்ட்டு எல்லா இடத்துலயும் இறக்கி வச்சிருக்காங்க போல. சோ சுத்தி இப்ப உள்ளேயே நீ வரக்கூடாது. அன்பில் மகேஷ் அவர்களே நீ டிஎம்கே பக்கமே வரக்கூடாது. வாழையடி வாழையா வந்த கேங்கு. அதாவது கலைஞர் காலத்துல இருந்து கலைஞர், அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி அப்படின்ட்டு தாத்தா, அப்பா, அப்புறம் அன்பில் மகேஷ்லாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்த ஒரு இணைப்பிரியாத நட்பு. அந்த வட்டாரமே அப்படியே இப்ப பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாட்டினாங்க இல்லையா, அங்க மாட்டின அப்பதான் எல்லா இதுவும் அப்படியே பிரிஞ்சு போயிட்டு இருக்குங்க. சோ கூடிய விரைவில் ஒரு கைதான் நடக்கும். விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இவரோட கைதும் விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் பொன்முடி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காதுங்க. ஞாபகம் இருக்குங்களா? மேடையிலேயே சைனமா வைணமமா அப்படின்ட்டு இப்படி எல்லாம் பேசியிருந்தாரு. தேவையில்லாத இதெல்லாம் பேசி ஒரு சர்ச்சையாயி அது கேஸ் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்குங்களா? அதேதான் அந்த கேஸுக்கு தான் இன்னைக்கு ஐயையா என்னால முடியல ஐயா, என்னை விட்டுருங்கய்யா, நான் பேசினது தப்புதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டாரு. இவங்கள புடிச்சு உள்ளேயும் போட முடியாது. ஏன்னா வயச காரணம் காட்டி ஐயையோ என்னால முடியலங்க, 3 வருஷம் உள்ள போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே இல்லங்க அப்படின்னுவாங்க. ஆனா பயம் வரும்ல. இதுக்கு மேல யாருன்னா அந்த மாதிரி பெண்கள அவதூறாவோ தப்பாவோ பேசுறதுக்கு யோசிப்பாங்கல்ல. ஐயையோ பேசினா நமக்கு பெரிய பிரச்சனை வந்துரும்ட்டு யோசிப்பாங்கல்ல.
அது ஒண்ணு போதும். இவங்கள புடிச்சு உள்ள போடுறாங்களோ இல்லையோ, பயம் வந்திருக்கும். தப்பா பேசக்கூடாது பெண்கள அப்படின்ட்டு. அதுக்கு தான் உதயநிதி அவர்களோட அரெஸ்ட்டுமே நடந்தது. அப்புறம் மக்கள் எல்லாம் உதய விஷயத்துல செம்ம காண்டுல இருக்காங்க. அது நானும் காண்டுல தான் இருக்கேன். ஏன்னா, இந்த காருன்ட்டு ஒரு 2, 3 நாளா காரு குடுங்க, காரு குடுங்க. மினிஸ்டருக்கு மட்டும் காது குடுக்குறீங்க. எம்.எல்.ஏக்கெல்லாம் காது குடுக்கறதில்ல. இதுல ஒரு எம்.எல்.ஏ வந்து நான்லாம் வந்து ஆட்டோல வரேன். உள்ள விட மாட்றாங்க. ஐடென்டி கார்ட் காட்டுனா தான் விடுறாங்க. அப்படி இப்படின்னு டயலாக் கட்டா விட்டாரு இல்லையா? ஆனா அவரோட அஃபிடவிட்ல காது இருக்கிற மாரி காட்டியிருக்காரு. அப்புறம் இன்னொரு எம்.எல்.ஏ கேட்டார் இல்லையா? அவர்கிட்ட 5 காது இருக்கிற மாரி காட்டியிருக்காங்க. அஃபிடவிட்லயே நான் சொல்றது. அஃபிடவிட்ல காட்டுனது மட்டுமே அதுனா காட்டாததெல்லாம் எங்க? ஏங்க தயவு செஞ்சு மக்களோட பணத்த, வரி பணத்துல உங்களோட சொந்த செலவுக்கு யூஸ் பண்ணணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ரூ. 1,00,000க்கு மேல சம்பளம். இப்ப அசிஸ்டன்ட்க்கு வேற சம்பளம், செக்யூரிட்டிக்கு சம்பளம், அம் அதாந்து இப்போ லொட்டு லொசுக்கு எல்லாம் கவர்மெண்ட் காசுல நல்லா ஆட்டைய போட்டு எல்லாத்தையும் ஜாலியா ஜம்முன்னு இருக்கலாம்ன்னு பாக்காதீங்க. ஸோ இதுக்கு மேல மக்களும் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா பொறுத்ததெல்லாம் போதும் பொங்கி எழுந்தா எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ, உருப்படியா மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ, அதெல்லாம் உங்க ஏரியால, உங்க ஊர்ல, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன பிரச்சனை, உங்க தொகுதியில என்னென்ன இதுக்கு என்னென்ன இல்லையோ, அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு கேட்டு பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ட்டு ஒரு பார்ட்டி. அந்த அபிஜித்தா இந்த தம்பி ஒருத்தர் இந்த போராட்டம்லாம் பண்ணார்ல, ஏதோ லண்டன்லயோ, அமெரிக்காலயோ படிச்சிருந்த தம்பி ஞாபகம் இருக்குங்களா? அந்த தம்புடு அந்த தம்புடு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போறாரு. ஏய் என்னடா திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் போதானே, தம்பி என்ன படிச்சிருக்காப்படி? இல்ல தம்பி என்ன ஆபீசரான்னு கேட்டீங்கன்னா, ஏய் தம்பி அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டார்ல, அதனால ஸ்கூலுக்கு எப்படி தெரியுமா இன்ஸ்பெக்ஷன் போறாரு? இப்படி வெர்றப்பா இப்படி நின்னுட்டு, கைய பின்னாடி கட்டிட்டு, அப்படியே போறாரு. அது என்ன? இது என்ன? அப்படின்ட்டு அங்க போயிட்டு கொஸ்டின் கேக்குறாரு. உடனே அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க அவன பார்த்து. இல்ல எனக்கு புரியல. யோவ்! அவன் ஒரு கட்சியும் கிடையாது. கட்சிக்காரங்க போயிட்டு இங்க தமிழ்நாட்டுல போயிட்டு தேவையில்லாம ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் போட்டிருந்தாலோ, இல்ல தேவையில்லாம போய் ஆய்வு பண்ணியிருந்தாங்கல்ல ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே. அதெல்லாம் பண்ணாலே நம்ம காண்டாயி திட்டணும். ஒண்ணுமே கிடையாது. ஒரு போராட்டத்த நடத்தி எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணி வச்சுட்டேன் அப்படின்றதுனால இவன் பெரிய புடிங்கி ஆயிட்டான். போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அங்க போயிட்டு என்ன தெரியுமா கேட்டுட்டு இருக்கான்? என்ன யாருன்னா அரசியல்வாதிகளோட பசங்க எல்லாம் இங்கெல்லாம் படிக்கிறாங்களா? அப்படின்ட்டு கேட்டிருக்கான். உடனே அப்படியே ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு. ஏங்க நீங்களே இங்க படிக்க கிடையாது. நீங்களே அமெரிக்கால போய் படிக்கிறீங்க. அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அதெல்லாம் என்னோட தனிப்பட்ட இது அப்படின்றான். ஏங்க எப்படி நீ படிச்சா தனிப்பட்ட இது, இதே அரசியல்வாதிங்க புள்ளைங்க படிச்சா தனிப்பட்ட இது இல்லையா? அவங்களால முடியுது அவங்க போய் படிக்கிறாங்க. முடியாதவங்க இங்க படிக்கிறாங்க. உனக்கு என்னடா நோகுது அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஆனா கேட்க கூடாது இல்லையா? தம்பி வந்து வெளியூர்ல எல்லாம் போயிட்டு படிச்சுட்டு பாதியிலேயே படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கான். பெரிய புடுங்கின்னு நினைப்புல வேலை சுத்திட்டு இருக்கான். பார்க்கலாம். இன்னும் எத்தன நாளைக்கு இந்த வேலைய பண்ணிட்டு இருக்கான்னு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கீக்ரோச் எல்லாம் வந்தாங்கன்னா, ஹிட் அடிச்சே தொரத்தி விடணும். தேவையில்லாத தொல்லைங்க அவங்கலாம். ஏன்னா, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னாங்க. இதெல்லாம் ஃபண்ட் எல்லாம் எங்கேயோ வந்து தேவையில்லாத இடத்துல இருந்து வருது. அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள ஃபண்ட் எடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சில பல யூடியூபர்ஸ் கூட எல்லாம் டீலிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம். வச்சுக்காதீங்க. தமிழ்நாட்டோட மக்களோட வெறுப்ப சம்பாதிச்சுக்காதீங்க. வந்தீங்க அப்படின்னா வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அதுக்காக நான் சொல்றேன். ஆமாமாமா. டாபிக்கோட ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா? அருண் அவர்கள் ரூ. 1,00,00,000 டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. யாரு மேல? அருண் அவர்களை அன்புடன் ஐஸ்கிரீம் அதிகாரி என்று அழைக்கப்படும் சவுக்கு சங்கர் அவர் மேலதாங்க டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காரு. எதுக்கு? அருண் அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறாரு. என் மேல வந்து பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்படின்ற மாதிரி இது பண்ணி எனக்கு ரூ. 1,00,00,000 வேணும். மான நஷ்ட அதான் டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காரு. எனக்கு வந்து என்ன இது பண்ணிட்டீங்க. என்னோட இதை வந்து புதைச்சிட்டீங்க. ஸோ எனக்கு ரூ. 1,00,00,000 வேணும். அப்படிங்கிற மாதிரி டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு டாபிக் நெக்ஸ்ட் டேக்கு நாளைக்கு எதனா பேசுறாரா சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.